வாழ்க நலத்துடன். இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதுகிலே சுமை தூக்கி முணங்காமல் நடந்து வருவான் அவன் யார்? கண்டிப்பாக டென்ஷன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் வந்து நட் ஜூஸும் ஒரு கையளவுக்கு ஊற வச்சு வெறுக்கடலையும் தாங்க சாப்பிட்டேன். என்னென்னு தெரியல, இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே பசியாகவே இருந்துச்சுங்க. அது சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்பி பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பழைய சோறு இருந்துச்சு. நேற்று வச்சு சுண்டல் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சொரக்க கூட்டு வச்சுருந்தேங்க. எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக வந்து பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா வந்து வயிறு நல்லா ஃபில்ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. அப்படி தேவமதமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வெரைட்டியாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அப்படியே இந்த ஒரு வாய் வச்சு சாப்பிட்றப்ப அப்படி இருந்துச்சுங்க. அன்றைக்கி மதியானம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, கொஞ்சம் நான் அரைக்கிற மசியல், அதுக்கப்புறம் வந்து காலையில் வச்ச சொரக்காய் கூட்டு, அதுவும் நேற்று வச்ச சுண்டல் குழம்பு தாங்க. இது நான் ஃபுல்லாக வச்சு அப்படியே சப்பாத்திக்கு வந்து 2 சப்பாத்தி தாங்க எடுத்துக்கிட்டேன். சப்பாத்திக்கு வச்சு ஒவ்வொன்றா வந்து வச்சு சாப்பிட்றப்ப காம்பினேஷன் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெஜ்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி விதவிதமாக வச்சு சாப்பிட்டோம்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு மோரோட முடிச்சிட்டேங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.